நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான குரல், கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல், கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். ஒவ்வொரு நாளும் எழுப்பப்படுகிற பல்வேறு கேள்விகளில் நியூஸ் 7 தமிழ் பிரதானமான முதன்மையான கேள்விகளை முதன்மையாக எழுப்புகிறது. இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான தலைப்பு என்னவென்று பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை அதிரடியாக ரத்து செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த எல்லாவிதமான சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்திருந்த போதும் கட்டுக்கடங்காத பணப்பட்டுவாடா காரணமாக தேர்தலின் புனிதத்திற்கு ஆபத்து ஏற்படுகிறது என்ற நிலையில் தேர்தலை ரத்து செய்திருப்பதாக சொல்கிறது தேர்தல் ஆணையம். இந்த முடிவை ஜனநாயக படுகொலை என்கிறார் டிடிவி தினகரன். முதல்வர் மீது சிபிஐ விசாரணை கோருகிறார் மு.க. ஸ்டாலின். ஆட்சியை கலைக்க கோருகிறார் ராமதாஸ். இந்நிலையில் தேர்தலை ரத்து செய்தது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கும் ஒரே வாய்ப்பா? தேர்தல் ரத்துக்கு பணப்பட்டுவாடா தாண்டி அரசியல் காரணங்கள் இருக்கின்றனவா என்பன போன்ற கேள்விகள் எழுகின்றன. இதுவே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. கட்டுக்கடங்காத பணப்பட்டுவாடா செயலிழந்து விட்டதா தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு பாஜகவை குறை கூறுவது ஏற்புடையதா? தமிழக அரசியலில் தற்போது பாஜக சொல்வதெல்லாம் நடப்பது தற்செயல்தானா? முறைகேட்டில் ஈடுபடாத வேட்பாளர்களும் தண்டிக்கப்படுவது நியாயமா? அடுத்து நடக்கப் போவது ஆர்கே நகர் தேர்தலா, அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. பணப்பட்டுவாடாவை காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் ஒத்தி வைத்திருக்கிற 4வது தேர்தல் ஆர்கே நகர். தொடர்ச்சியாக இந்தியாவின் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத வகையில் இந்த வகையிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. பணப்பட்டுவாடாவை மட்டும் காரணம் காட்டி ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா, அதற்கு வேறு ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்த அந்த ஆர்கே நகர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதனுடைய பின்னணியை இன்றைய கேள்வி நேரத்தில் விவாதிக்க இருக்கிறோம். கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். திமுகவில் இருந்து கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சசிகலா அணியிலிருந்து கோவை செல்வராஜ் அவர்களும், ஓபிஎஸ் அணியிலிருந்து நிர்மலா பெரியசாமி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான ஆர் முத்துக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதாவிலிருந்து எஸ்.ஆர். சேகர் அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். 5 பேருக்கும் இந்த நியூஸ் 7 தமிழின் மனமார்ந்த வணக்கங்கள். எனக்கு கம்பம் செல்வேந்திரன் சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பணப்பட்டுவாடா காரணமாக தேர்தல் ரத்து செய்யப்படும் என்று திமுக எதிர்பார்த்ததா? தேர்தல் ரத்து செய்யப்படுமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அது போக போகத்தான் தெரியும் என்ற மன உணர்வை தந்து கொண்டிருந்தது. ஆனால் கட்டுக்கடங்காமல் பணப்பட்டுவாடா நடப்பதை கண்ணார நாங்கள் பார்த்து நடவடிக்கை வரலாம் என்று எதிர்பார்த்தோம். ஒருவேளை பணப்பட்டுவாடா செய்கிற வேட்பாளரை மட்டும் தகுதி நீக்கம் செய்துவிட்டு தேர்தலை நடத்தலாம். அப்படி நடத்தினால் மற்ற வேட்பாளர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். தவறே ரத்து செய்தால் தவறே செய்யாத வேட்பாளர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள். நிரபராதியும் தண்டிக்கப்படுவதற்கு தேர்தலை ரத்து செய்வது காரணமாகிவிடும். குற்றவாளியும் நிரபராதியும் ஒரே வரிசையில் நிற்க வைப்பதற்கு வழிவகுத்துவிடும் என்ற எண்ணம் எங்களிடம் இருந்தது. அந்த எண்ணத்தின்படி பார்க்கும் பொழுது இறுதியில் தேர்தலை ரத்து செய்து விட்டார்கள். ரத்து செய்து விட்டாலும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தியாக வேண்டும். இருப்பது 2 மாதம்தான் இருக்கிறது. அப்படி ஜூன் 5ஆம் தேதிக்கு மேல் தேர்தலை நீட்டிப்பு என்ற அரசியல் சட்ட திருத்தங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். தேர்தல் கமிஷன் அதன் விருப்பத்திற்கு ஏற்றார் போல் காலத்தை தள்ளி வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிற நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கான சூழல் ஆர்கே நகரில் இல்லை என்பதை திமுக ஏற்றுக்கொள்கிறதா? ஏற்றுக்கொள்கிறது. தொடர்ந்து பேச நிர்மலா பெரியசாமி மேடம், தேர்தல் ரத்தை உங்கள் அணி எப்படி பார்க்கிறது? இது நாங்கள் கொஞ்சம் கூட விரும்பாத ஒன்று. நிச்சயமாக தேர்தல் நடக்க வேண்டும் என்று அத்துணை பேரும் ரொம்ப வெகுவாக களப்பணியில் அவ்வளவு தீவிரமாக களப்பணியாற்றி கொண்டிருந்த வேளையில் கிட்டத்தட்ட கடைசி நாளுக்கு முதல் நாள் இரவு 9 நாட்களுக்கு 15 நாட்கள் பணியாற்றிய பிறகு இப்படி ஒரு தேர்தல் ரத்து செய்யப்பட்டது மிகுந்த ஒரு அதிர்ச்சியையும், ஒரு ஏன் இப்படி நடந்தது, யார் தவறு செய்தார்களோ அவர்களை மட்டுமல்லவா தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும், ஏன் ஒட்டுமொத்தமாக அத்துணை பேரது உழைப்பு, காலம், நேரம் அத்துணையும் விரயமாகிவிட்டதே என்ற ஒரு ஏக்கம் எங்கள் அத்துணை பேருக்கும் எல்லாருக்கும் இருக்கு. அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும், தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும்னா யாரு?
அதாவது யாரை தேர்தல் கமிஷன் கையும் களவுமாக பிடித்ததோ, யாரை இதில் வந்து நீங்க கேட்கறதுக்கு என்ன இருக்கு? தேர்தல் கமிஷன் கையும் களவுமாக பிடித்ததுங்கிற நம்பர்ஸை விடவும் ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் எதிர்த்தரப்பு மீது குற்றம் சுமத்தப்பட்ட வீடியோக்களும் அதற்கான புகார்களும் தான் சமர்ப்பிக்கப்பட்டது. இல்ல எங்கள் தரப்பை பற்றி இதுவரைக்கும் எங்கேயாவது வந்திருக்கா? நாங்கள் பணம் நிச்சயமா கொடுக்கல, அது எல்லாருக்கும் தெரியும். வாக்காளர்கள களப்பணியில் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக ஒவ்வொரு நாளும் பிரச்சாரம், மக்களோடு இணைந்து அவங்களோடு பார்த்தது, அவங்களோடு பேசியது, பழகியது, இதை வைத்து பார்க்கும்பொழுது நிச்சயம் எல்லாரும் சொன்னாங்க. பெண்கள் அத்துணை பேரும் சொன்னது, ஒரு குறிப்பிட்ட அணியை சொல்லி அந்த அணிதான் கொடுத்தது, அவர்கள் தான் செய்து கொடுத்தார்கள், 4000 ரூபாய் கொடுத்தார்கள், 4000 ரூபாய் கொடுத்துட்டு 4வது பட்டனுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு எல்லாம் பெண்களே வந்து ஒரு ஸ்லோகனாலாம் என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் எதுவுமே ஒரு மறைக்கிறதுக்கோ இதோ ஒண்ணுமே இல்லை. எங்கள் எதிரணி வெளிப்படையா சொன்ன விவாதத்துக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் அணி இப்போ எங்களுடைய கழகம் 2ஆக பிரிந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்க அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில புரட்சி தலைவி அம்மா அணியில இருக்கிறோம். எதிரணியில திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையில அதிமுக அம்மா அணி இருக்கிறது. அவர்கள் தான் மிக அதிகமான பணப்புழக்கத்தை 4000 ரூபாய் வரைக்கும் கடந்த 5ஆம் தேதி காலை அதிகாலை 4 மணி அளவில் 6 மணிக்குள்ளாக அத்துணை 85% வாக்காளர்களுக்கு, அது பிரம்ம முகூர்த்தத்தில் கொடுத்திருப்பாங்க போல இருக்கு, 6 மணிக்குள்ளாக அத்துணை பேருக்கும் 4000 ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டு விட்டது என்பதை எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சு இதற்கான விசாரணைகள் அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி அங்கே களத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அங்க இருக்கிற எல்லாரும், அந்த தொகுதியை சேர்ந்த மக்கள் எங்களிடம் சொன்னார். ஆர்கே நகர் தேர்தலில் நேர்மையான தேர்தல் நடக்கிற சூழல் தற்போது இல்லை என்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய பதிலை எப்படி? எனக்கு இது வந்து தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது அது சரிதான், பணம் புழக்கம் இருக்கு. ஆனா தேர்தல் கமிஷனே அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப், அதாவது மத்திய ராணுவ படைகள்லாம் வந்து குவிஞ்சுது, 30 பறக்கும் படை, 21 கண்காணிப்பு படை, அது இல்லாம 10 வீடியோ கண்காணிப்பு படை, அது இல்லாம பாராமிலிட்டரி, இவ்வளவு வந்து இவர்களால் ஒரே நாள் காலையில் ஒரு 85% பேருக்கு 4000 ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டதை எல்லாருக்கும் போறவங்க வர்றவங்க அந்த ரோட்ல சாலையில் போறவங்களுக்கு கூட தெரிஞ்சது. எப்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாம போச்சு? அப்ப நம்ம சிஸ்டம் எங்கேயோ வீக்கா இருக்கு, நம்ம சிஸ்டம் சரி பண்ணணுமா? கொடுப்பது ஒரு பக்கம், அது மாபெரும் தவறு. நம்ம சிஸ்டத்திலயும் பெரிய குறைபாடு இருக்கும் போல. நீங்க போட்டிடுறீங்க, 2 வகையான பிரச்சாரமும் 2 அணியும் முன்னெடுக்கிறீங்க. அவங்க தரப்புல இருந்து பணம் கொடுக்கறாங்கங்கிறது உங்க குற்றச்சாட்டாக இருந்தால், 85% வீடுகளுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்கிறது உண்மையாக இருந்தால், ஆக்சுவலா தேர்தலை ரத்து செய்ய நீங்க தானே கோரி இருக்கணும். நியாயமான தேர்தல் நடக்க வாய்ப்பில்லை, பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணிருக்கீங்க. அதாவது நாங்க கொடுக்கல, அதை கண்காணிக்கிறதுக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, அவங்க பாப்பாங்க. அதற்காக இப்படி பிடிச்சு கொடுத்தது நாங்க தான். நிறைய இடங்களில் ஒரு 30 பேருக்கு மேல பல லட்சம் ரூபாய். என்ன சொல்ல வர்றீங்கன்னா, பணம் கொடுத்திருந்தாலும் கூட தேர்தல் நடந்திருக்கணும் இல்ல, அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. பணம் கொடுத்ததை எலெக்ஷன் கமிஷன் தடுத்திருக்க வேண்டும். ரெட் ஹேண்டடா, கையும் களவுமாக பிடித்தவர்களை உடனடியாக அவங்களுக்கு வந்து அவர்களை யாருன்னு கண்டுபிடிச்சு, அது வந்து தெரியுது எல்லாத்துக்கும். இருந்தாலும் அதனுடைய அந்த பூர்வாசிரமம் என்னங்கிறதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்கள தகுதி நீக்கம் பண்ணிருக்கணுமோ தவிர, எங்க ஒட்டுமொத்தமா எல்லாரையும் 62 பேர் நின்னோம். நாங்க சுயேட்சை எங்களுடைய அணியில அண்ணன் மதுசூதன் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 1 ரூபா கூட செலவு பண்ணாம வெற்றி பெறக்கூடிய கள நிலவரம் இருந்து எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அதிர்ச்சி. நாங்க வெற்றி பெற்றிருப்போம். கோவை செல்வராஜ், எல்லா தரப்பும் அந்த எல்லா சாலைகளும் ரோம் நகரை நோக்கியே போகிறதுங்கிற மாதிரி எல்லோருடைய குற்றச்சாட்டுகளும் டிடிவி தினகரன் அணிதான் காசு கொடுத்தது, 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, எத்தனை மணிக்கு கொடுத்தீங்க, என்ன முகூர்த்தத்துல கொடுத்தீங்கிறது முதற்கொண்டு அத்தனை தகவல்களையும் துல்லியமாக சொல்லி வைத்தார் போல் சொல்கிறார்கள். நீங்க உங்க பதில் யார் சொல்றா? நீங்க ஒரு வீட்டில் ஊர்ல பாருங்க, திருடுறதுக்கு போவாங்க, ஒரு 3 பேர் ஒன்றா போவான்னு உள்ள போய் திருடுவா ஒருத்தான். 2 பேர் கேட்டுக்கு வெளியே நின்று வேடிக்கை பார்ப்பேன், யாராவது வர்றாங்களா போகிறாங்களான்னு. திருடிட்டு வந்ததுக்கப்புறம் அவனை முன்னால் விட்டு 2 பேர் திருடம் போகிறான் ஓட்டி முடிக்கிட்டே போயிடுவானுங்க. திருடன் சத்தம் போட்டு. அந்த மாதிரி பணம் கொடுத்தது திமுக 2000 ரூபா ரோட்டுக்கு கொடுத்து போட்டு, இவங்களும் காசை கொடுத்து போட்டு பணம் கொடுத்தாங்க. தோல்வி பயத்தில் ஜோரம் வந்து, நான் சொல்கிறேன், சொன்னதுக்கு நீங்கள் பேசும்போது நான் எதுவுமே வாயை பேச, ஏன்னா நீங்கள் 2 பேர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு அதுக்கு பதில் கொடுக்கணுங்கிற அமைதியாக இருக்கு. நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சா ஏதாவது பதில் சொல்லுங்கள், ஒன்றும் வேண்டான்னு சொல்ல. அதாவது திமுகவும்
ஓபிஎஸ் அணியும் ரெட்டை குழல் துப்பாக்கி மாதிரி 2 பேர் ஒண்ணு. இருமா நான் பேசுறேன்மா, 2 பேர் ஒண்ணு. இவங்களுக்குள்ள இருக்கிற கள்ள உறவின் மூலமாக இவர்கள் ஒட்டுமொத்தம் ஒரே மாதிரி ஒரு துப்பாக்கியில 2 குண்டு வரும் பாருங்க, அந்த மாதிரி வார்த்தைகள் ஒரே மாதிரி வரும். அதனால இவங்களால ஜீரணிக்க முடியல. கனி இருக்கிற மாதிரி தான் கல் எடுத்து அடிப்பாங்க. தினகரனுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது. அண்ணா திமுகவில் அம்மாவுடைய அணி நிர்ணயிக்கப்பட்டது. இந்த வெற்றியை தடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய 20 மார்க் கேள்விக்கான விடை அல்ல. பணம் உங்க தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டதா இல்லையா? யார் சார் பணம் கொடுத்தா? பணம் கொடுத்தா ஆதாரம் எங்கே? இல்ல நான் சொல்றேன், ஒரே நிமிஷம். எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சிருக்கு. யார்கிட்ட பிடிச்சிருக்கு? ஒரே ஒரு கேள்வி. அது வெள்ள பேப்பர்ல எழுதி எலெக்ஷன் கமிஷன் வெளிய செல்வராஜ் ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். இல்ல ஒரே ஒரு நிமிஷம். என்ன பணம் கொடுத்தா என்ன கேள்வி கேட்க அனுமதிச்சீங்கன்னா என்ன கேள்வி கேட்க பேசிட்டு இருக்கல, நீங்க பேசுறீங்க. இல்ல என்ன கேள்வி இல்ல என்னோட கேள்வி வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. கேள்வி உங்களுக்கு தான். கேள்வி உங்களுக்கு தான். இது நீதிமன்றம் அல்ல. வீடியோ டேப் இருக்கா, ஆதாரம் இருக்கிறதா, கொடுத்ததாக யார் சொன்னார் என்பதெல்லாம் கேள்வி இல்ல சார். நீங்க கையில புடிச்சு நாங்க சொல்றோம். என்னுடைய கேள்வியை தயவு செஞ்சு உள்வாங்கிங்க. என்னோட கேள்வி சார் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் சார் ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். செல்வராஜ் சார் நீங்க ஆதாரம் இருக்கா, அரெஸ்ட் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் கேள்வி இல்ல. நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? அவ்வளவுதான் சார் பதில். அவ்வளவுதான் பதில். அவ்வளவுதான் அவசியமே கிடையாது. இந்த கட்சிகளினுடைய குற்றச்சாட்டு மட்டும்தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஒத்தி வைக்கிறதுக்கான காரணம் நினைக்கிறீங்க? வெற்றி என்பது எங்களுக்கு தான். எப்ப தேர்தல் வந்தாலும் நாங்க ஜெயிப்போம், பாப்போம். இந்த ஒற்றை காரணம் மட்டும்தான் ஆர்கே நகர் தேர்தலை ஒத்தி வைக்கிறதுக்கான காரணமா? இல்லை, அதை தாண்டி அரசியல் காரணங்கள் இருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. இது முதல்ல வந்து இந்த தேர்தல் ஆணையம் பற்றி சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த குற்றச்சாட்டை யார் சொன்னது அப்படின்னு சகோதரர் கேட்குறாரு. யார் சொன்னது அப்படிங்கிறத வந்து நாம் இங்கே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யாருக்கு சொன்னாங்க சொல்லலைங்கிறத வந்து தேர்தல் ஆணையத்துக்கு புகார்களாக பதிவாகி அந்த புகார்களை விசாரணை செய்து மிக தெளிவான அறிக்கையை ஒரு 29 பக்க அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் வந்து அதில் வந்து அந்த யாரெல்லாம் இதில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது முதன்மையான நபர் அப்படின்னு டாக்டர் விஜயபாஸ்கர் அமைச்சருடைய பெயரே அதில் இருக்குது. அதை தாண்டி சரத்குமார் பெயர், இப்போ வேறு பல பெயர்களும் இருக்குது. தெளிவாக பெயர் போட்டு இந்த அறிக்கையை கொடுக்கறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டு தேர்தல் காலத்தில் முதல் முறையாக அறிமுகமாக இருக்குது. கடந்த அரவக்குறிச்சி தஞ்சாவூர் இடைத்தேர்தலையும் பெயர் போட்டு சொன்னாங்க. அதனாலேயே அந்த தேர்தல் வந்து ரத்தாச்சு. இப்பொழுது வந்து பெயரும் இந்த முறையும் வந்து பெயர் போட்டு அதில் செஞ்சுருக்காங்க. அடுத்தது வந்து இதுல எங்க பேர் எதுவுமே இல்லையே. 29 பக்கத்தில் விஜயபாஸ்கர், சரத்குமார் உள்ளிட்டவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது கொடுக்கப்பட்ட புகார் உண்மைதான் என்று தேர்தல் ஆணையம் உறுதி செய்திருக்கிறது? புகார், அதாவது தேர்தலை ரத்து செய்வதற்கான முகாந்திரம் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய விசாரணைகள் மூலமாக உறுதி செய்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த தேர்தலை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து இவர் கம்பமண்ணா அவர்களும் நிர்மலா அவங்களும் வந்து சொன்னாங்க தகுதி நீக்கம் செஞ்சிருக்கணும். ஐயாவுக்கு தெரியாது இல்லை, தகுதி நீக்கம் செய்கிறதுக்கு எங்கே சட்ட அங்கீகாரம் இருக்குது? இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். அதாவது தகுதி நீக்கம்ங்கிற வார்த்தையை வந்து திரும்ப வந்து மூத்த அரசியல் தலைவர்கள் முதல் எல்லோருமே அதை பேசிட்டு இருக்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட நிலையில் அது தேவையில்லாத ஒரு விஷயம். நாம் வந்து தேர்தல் சீர்திருத்தம்னு பேசலாம், அடுத்த கட்டத்தை நோக்கி பேசலாம். ஆனால் தேர்தல் ஆணையம் தன்னுடைய 29 பக்க அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கு. அதாவது முந்தைய நீதிமன்ற தீர்ப்புகளெல்லாம் மேற்கோளிட்டு எங்களால் முடிந்தது என்ன சொன்னால், தேர்தல் இந்த மாதிரியான கட்டுக்கடங்காத பணப்புழக்கம் நடந்ததுன்னா உடனடியாக தேர்தலை ரத்து செய்யணும். அதன் பிறகு அந்த பணத்தினுடைய தாக்கம் குறைந்த பிறகு தேர்தலை நடத்தணும். அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம். தகுதி நீக்கம் செய்வதற்கான சட்ட உரிமை அப்படிங்கிறது கிடையாது. அது இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் செய்தால் மட்டுமே அது சாத்தியங்கிறப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் தான் எல்லா அரசியல்வாதிகள் எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம்னு சொல்கிறப்போ தேர்தல் ஆணையமும் தனக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின் வரையறையில் தான் அவங்க வேலை செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலுடைய ரத்து அப்படிங்கிறது அதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடாவை தடுக்காமல் செயலிழந்து விட்டதுங்கிற புகார் உண்மையா? அதை வந்து தேர்தல் ஆணையமே ஒரு வகையில் வந்து இந்த 29 பக்க அறிக்கையில் ஒப்புதல் மக்களும் கொடுத்துருக்கிறதாவே நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த 29 பக்கனுடைய அறிக்கையினுடைய தொடக்கம் என்னென்னா, தேர்தலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 9 பக்கங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சோம், என்ன மாதிரியான புகார்கள் வந்தது, 40 அதிகாரிகளை நாங்கள் வந்து பணிமாற்றம் செஞ்சோம், சிசிடிவி கேமரா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் சொல்லின பிறகும் இந்த பணப்பழக்கத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியலங்கிறது தேர்தல் ஆணையம் தனது செயலிழந்து விட்டது, தன்னுடைய கடமையை ஆற்ற முடியவில்லைங்கிறத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே கொடுத்துருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். செல்வேந்திரன் சார், தேர்தல் ஆணையம் தனது செயல்பாடுகளை முழுமையாக சட்டத்துக்கு உட்பட்டு ஆர்கே நகர் தொகுதியில் செய்யலைங்கிற குற்றச்சாட்டை திமுக ஏற்கிறதா? ஏற்பாடு செய்தோம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தோம்,
பண சோதனைகளில் ஈடுபட்டோம், வாகனங்களை சோதனையிட்டோம், இத்தனை குழுக்களை நியமித்தோம், ஒவ்வொரு குழுவுக்கும் இத்தனை பேர் இருந்தார்கள் என்று ஏற்பாடுகளை எல்லாம் சொன்னார்கள். ஆனால் தேர்தல் கமிஷன் செய்த ஏற்பாடு என்பது ஏதோ நவராத்திரி கொழுபொம்மை பண்டிகையில் வைக்கப்படுகிற கொழுவைப் போல அதிகாரிகள் இருந்தார்களே தவிர யாரும் எந்த சோதனையும் வேலையும் செய்ததாக தெரியவில்லை. பல போலீஸ் அதிகாரிகள் மௌனம் காத்தார்கள், பல ரெவன்யூ அதிகாரிகள். நீங்க சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் சரியாக இருந்தாலும் கீழ்நிலையில் இருக்கிற தமிழக அரசு அதிகாரிகளோட ஒத்துழைப்பு தேர்தல் ஆணையத்துக்கு, தேர்தல் கமிஷனுக்கு தமிழக அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு முழுக்க இல்லை. அதனால தான் எங்கள் தளபதி ஸ்டாலின் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ன்றார். தேர்தல் கமிஷனுக்கு ஒத்துழைப்பு தராத அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்துறதுக்கு காரணம் தேர்தல் ஸ்டாலின், உங்களுடைய தளபதி ஸ்டாலின் அப்படி சொல்லல. முதலமைச்சர் மீதும் அமைச்சர்கள் மீதும் சிபிஐ விசாரணை கோரணும் சொல்றாரு, அதிகாரிகளை பத்தி அவர் பேசல. முதலமைச்சர் அது அரசியலுக்கு வந்துட்டார் அவரு ஸ்டாலின், அதிகாரிகள் மட்டத்தில் அவர் பேசல. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது சிபிஐ விசாரணை கோரணும்ங்கிறதுதான் திமுக செயல் தலைவருடைய பார்வை. மேடம், உங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடாவை தடுக்க தவறிவிட்டதா? அப்படித்தானே தோன்றுகிறது. அப்படித்தான், அதாவது என்ன சிஸ்டம் இருந்தாலும் இன்னபிலிட்டிங்கிறது தெரியுதா? அப்படித்தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அதுவும் ஒரு பக்கம். ஆனா திருடனாய் பார்த்து நான் இந்த கேள்வி கேட்டதுக்கான நோக்கம், திமுக தரப்பிலிருந்து வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய மேல்மட்ட அளவிலிருந்து பிறப்பிக்கப்படுகிற உத்தரவுகளை தமிழக அரசு அதிகாரிகள் காற்றில் பறக்க விடுகிறார்கள் குற்றச்சாட்டு காரணமாகத்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் செயலிழக்கிறதுன்னு உண்மைனா, அந்த குற்றச்சாட்டை இப்போது வரைக்கும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வைக்கவே இல்லை. நாங்க ஏற்கனவே நிறைய பேரை பிடிச்சு கொடுத்தாச்சு, கையும் களவுமாக வீடியோ ஆதாரத்தோடு மக்களுடைய சாட்சிகளோடு பிடிச்சு கொடுத்தாச்சு. எலெக்ஷன் கமிஷன் அதற்கு பிறகு கன்சர்ன் அந்த ஒரு அமைச்சர் பிறகு பேசுறீங்க, நான் பிடிச்சு கொடுக்கிறதுக்கு முன்னாடி நிலைமை பேசுறேன். பிடிச்சு கொடுக்கிற அளவுக்கான பணப்பட்டுவாடாவை தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிறது. திமுகவுடைய எண்ணம் அப்படி இருக்கலாம், ஆனால் சிஸ்டம் ஃபெயிலியர் இருக்கு. அது எங்க ஃபெயிலியர்? நீங்க சொல்ற சிஸ்டம்ங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட்ட சொல்றீங்களா அல்ல அட்டானமஸ் பாடியான எலெக்ஷன் கமிஷன் சொல்றீங்களா? அட்டானமஸ் பாடியான எலெக்ஷன் கமிஷனையும் எடுத்துக்கலாம். இல்ல இங்க கடைநிலை தொண்டர்கள், அது கடைநிலை ஆபீசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணா தானே முடியும். அதனால இங்க டோட்டலாவே ஒரு சிஸ்டம் கரப்டா இருக்கு. நம்ம இந்த ஜனநாயக நாட்டுல இத வந்து நிறைய ஒரு பெரிய புரட்சி, பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும். அந்த சிஸ்டம் கரப்ட் ஆனது ஆர்கே நகருக்கு முன்பா இல்ல ஆர்கே நகருக்கு பிறகுதான்? ஆர்கே நகருக்கு முன்பு. அது அப்படியே போனா அண்ணன் கம்பம் செல்வேந்திரனுக்கு வருத்தமா இருக்கும். அது போய் திருமங்கலத்துல முடியும். இன்னைக்கு திடீர்னு திமுகவின் எதிர்கட்சி திமுகவின் செயல் தலைவர் அவர்கள் சொல்றது இப்ப சொல்றது ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஜனநாயக மாண்புகளை காப்பாற்றணும், இது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, முதலமைச்சர் மேல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயமா நாங்க உடன்படுறோம். ஆனா இதற்கெல்லாம் காரணமான எப்படி எல்லா தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியோ காரணமாக இருக்கிறதோ, எல்லாராலும் சுட்டி காட்டப்படுகிறதோ, அதே போல இந்த விஷயத்திலையும் அவங்கதான் அதிமுக தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடாவை தடுக்க தவறிவிட்டதுன்னு நினைக்கிறீங்களா? பணம் யார் கொடுத்தா? சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கு எங்களுக்கு தொடர்பு கிடையாது. அது வந்து யாரு கொடுத்தாங்களோ கொடுத்தவங்கள போய் பிடிக்கட்டும். சில கட்சிக்கு அவங்க உறுதுணையா செயல்படுறாங்க. எங்கம்மா பிடிச்சிருக்காங்க, யாருமா பிடிச்சிருக்காங்க காட்டுமா? நீ சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க, என்ன என்ன கோவம்? கோவத்தை எங்கிட்ட கேட்ட கேள்வி திமுக 2000 பணம் கொடுத்துச்சுன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப அது உண்மைன்னா தேர்தல் ஆணையம் செயலிழந்து நடவடிக்கை எடுக்கலன்னு தான் சொல்றோம். தேர்தல் ஆணையம் செயலிழந்து விட்டதா என்னுடைய கேள்வி. தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படவில்லை, அவ்வளவுதான் கேள்வி. தொடர்ந்து பேசலாம். பாஜகவிலிருந்து எஸ்.ஆர். சேகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் எஸ்.ஆர். சேகர் சார். இந்த ஆர்கே நகர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதை பாஜக எப்படி பார்க்கிறது? இந்த தேர்தலை நம்ம வந்து ஒரு சின்ன 3 பகுதிகளாக பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து இந்திய வரலாற்றிலேயே அல்லது உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இது ஏற்கனவே இருந்த மற்ற தேர்தலில் எந்த விதமான தேர்தலையும் இல்லாத அளவில் புதிய ரெக்கார்டு, இன்னொரு புதிய கின்னஸ் ரெக்கார்டை இந்த தேர்தல் உருவாக்கி இருக்கிறது. இதில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழல், ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு துஷ்பிரயோகம், ஏற்கனவே இருக்கக்கூடிய லஞ்சம், ஏற்கனவே இருக்கிற மறைமுகமாக கொடுக்கக்கூடிய அத்தனை பரிசுகளையும் மீறி இந்த முறை எல்லாற்றையும் இது பீட் பண்ணினதாக
இந்த தேர்தலை நிறுத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அறிக்கையிலேயும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு வித்தியாசமான புதிய ரெக்கார்டு உருவாக்கிய தேர்தல், அதாவது நெகட்டிவாக. இரண்டாவது விஷயம், இது எல்லா தேர்தலையும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் அந்த ஃப்ளையிங் ஸ்குவாடு, ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீமு, வீடியோ சர்வைலன்ஸ் டீமு, அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ கண்காணிப்பாளர்கள், 2 வீலரில் மொபைல் கண்காணிப்பாளர்கள் என்று சொல்லி பல்வேறு கட்ட தேர்தல் கண்காணிப்பு பிரிவுகளை உருவாக்கியது. அது ஒரு பெரிய ரெக்கார்டு. ஏற்கனவே 2+2 என்று இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை இப்போ 61 எண்ணிக்கைகளை தாண்டி போனது 2. அதே மாதிரி இந்த மத்திய போலீஸ் படையையும் கூட 2 பெட்டாலியன், அதாவது 2 பங்கு அதிகமாக வந்தது, 2வது ரெக்கார்டு. மூன்றாவதாக தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த ரத்து செய்யப்பட்ட விஷயத்தினுடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகுந்த மனம் நொந்து பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் மேற்கோள் காட்டி எவ்வளவு தூரத்துக்கு புது புது யுக்திகளை எல்லாம் கையாண்டு இங்கே பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. இது செல்போன் ரீசார்ஜ், வங்கி கணக்குகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தல், ஒரு 18 வயது பையனை கண்டுபிடிச்சு அவனுக்கு 40 ரூபா கொடுத்துருக்காங்க, வழியில் அந்த மைக்ரோ யூனிட் கேட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டால் நான் ரெட்டைலைக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதனால கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி, அதாவது அந்த அளவிற்கு அவர்கள் கொடுக்கிற அளவுக்கு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக இதே மாதிரியான மைக்ரோ லெவலில் இந்த ஊழல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது தேர்தல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டினுடைய கடைசி பாகம் மனம் நொந்து கூறியிருக்கிறது. இடையில இந்த மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒருவர் மீது ஒருவர், எங்க அண்ணன் செல்வராஜ் எங்க ஊருக்காரெல்லாம் எங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறதுன்னு சொல்றாரு. 17வது பக்கத்தில் ரொம்ப கிளியரா எந்தெந்த வகையில் இவர்கள் எல்லாம் இதில் ஈடுபட்டார்கள், அதில் தான் விஜயபாஸ்கர் அவர்களை பிடித்ததே இதுதான் காரணம், அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்று தேர்தல் கமிஷன் ஆதாரபூர்வமாக, அது மட்டும் இல்லை அவற்றில் இருக்கிற சீனிவாசன் என்ற ஊழியர் தான் 89 கோடி ரூபாய்க்கான ஆதாரங்களை வைத்திருந்தார் என்பதையும் சொல்லியிருக்கிறது. ஏன்னா அது மட்டும் இல்லை மதுசூதனை தரப்பை சேர்ந்தவர்களும் இதில் ஊழல் புரிந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் டிஷர்ட் கொடுத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. எனவே பாயிண்ட் பை பாயிண்ட், பாரா பை பாரா மிக அழகாக அத்தனை ஊழல்களையும் கண்டுபிடித்து அதற்கான ரிப்போர்ட்டிங்கை கொடுத்து கடைசியாக நாங்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணும், வெறும் தேர்தலை மட்டும் நடத்திவிட்டு போகக்கூடாது, எனவே தான் நாங்கள் இதை ரத்து செய்தோம் என்று சொல்லியிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட தேர்தலை ரத்து செய்ததிலே தேர்தல் கமிஷனுக்கு இதை தவிர வேற வழி இல்லை என்பதால் இந்த ரத்தை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. இல்ல, எனக்கு இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, இந்த அவையினுடைய தொடக்கத்திலேயே அந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டினுடைய நாஸ்ட்ரடாமாக தமிழக பாஜக மாறி இருக்கிறதா? நடப்பதையெல்லாம் அதற்கு முன்பாகவே சொல்லுகிற திறமை எப்படி பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது? தேர்தல் ஆணையத்திற்காவது பிரச்சார வடிவத்தில் எங்கெங்கெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்துதான் அவர்களால் தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சொல்ல முடிகிறது. பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த தேர்தல் ரத்து செய்யப்படும் என்கிற அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டதன் மூலமாக அடுத்து என்ன நடக்கும் என்பதையும் எஸ்ஆர் சேகர் சொன்னால் இந்த அவை அதையும் பதிவு செய்வதற்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இந்த தேர்தல் ஆரம்பித்த உடனேயே நாங்கள் தொடர்ந்து சொன்னோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொந்த முடிவாக அதற்கு முடிவெடுப்பதற்கு முழு உரிமை இருக்கிறது என்றாலும் கூட டிடிவி தினகரன் அவர்களை வேட்பாளராக நியமித்த உடனேயே அவர்கள் முழுவதுமாக ஊழலில் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள் என்ற காரணத்தினாலே இது இப்படித்தான் போகும் என்பதை எந்த சாதாரணமான அரசியல்வாதியும் பிரெடிக்ட் பண்ண முடியும். அந்த வகையிலே தான் நாங்கள் அதை சொன்னோம். இரண்டாவதாக, எல்லா விதமான பொறுப்பு பதவிகள் எல்லாம் இருந்ததற்கு பின்னாலே கூட முதலமைச்சராக வேண்டும் என்ற முழு நோக்கத்தோடு மட்டுமே தினகரன் அவர்கள் களமிறங்கி அதை அவர்கள் கட்சிக்காரர்கள் மறுத்தாலும் கூட அவர் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்கிற காரணத்தினாலே அவர் துவங்க, அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற மதுசூதனன் அண்ட் கம்பெனி அதை முறியடிப்பதற்கான முயற்சி, நீங்கள் இருவருமே மட்டும் சாமர்த்தியசாலிகள் இல்லை, நாங்கள் இதற்கு ஏற்கனவே துவக்கி வைத்தவர்கள், நாங்கள் தான் இதை ஆரம்பித்தவர் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பங்குக்கு மிக அழகாக செயல்பட, மக்கள் எல்லோரும் முட்டாள்களாக, வாக்காளர்கள் எல்லோரும் விலைக்கு வாங்கப்படுவர்களாக இருந்ததை பாரதிய ஜனதா கட்சி கணித்தது எந்த விதமான ஆரூடமோ நாஸ்ட்ரடாமோ இல்லை, அது அரசியலினுடைய சாதாரண யதார்த்தம். இல்ல, அப்படி ஒருவேளை நீங்க நினைச்சது உண்மையாக இருக்குமானால் கங்கை அமரன் நிறுத்தியிருக்கவே வேண்டாமே. இல்லை, அதாவது தேர்தலில் நாங்கள் தொடர்ந்து சொல்லி, நேற்றைக்கு கூட பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே ஏலம் போடுவதை தவிர மீது எல்லாம் நடக்கிறது என்று சொன்னார். நாங்கள் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரே ஒரு வரி மிகுந்த மனவேதனை தருகின்ற வழி, எப்படியாவது தேர்தலை நடத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற அழுத்தம் எல்லா கட்சியினாலும் கொடுக்கப்பட்டது. ஆனால்
ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்லை என்று சொன்னால் அந்த தேர்தல் நடந்தே பிரயோஜனம் இல்லை. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலும் ஜனநாயகத்திலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு சுப்ரீம் கோர்ட்டினுடைய கேஸ்களில், பல்வேறு சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்குகளில், குறிப்பாக குல்தீப் நாயர் கேஸ், ரகுவீர் சிங் கேஸ் என்கின்ற இடத்துல எல்லாம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இன்சிஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அது இங்கே நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்கிற காரணத்தினால் ரத்து செய்கிறோம் என்று கடைசி நிமிஷம் வரை அப்சர்வ் பண்ணிவிட்டு முடியாது என்கின்ற நிலைமையிலே இப்போது செய்திருக்கிறது. எனவே ரத்து செய்தது தேர்தல் ஆணையத்தினுடைய வரி வரியாக அழகாக ஆதாரபூர்வமாக கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்டிங்ல பார்த்தாலே தெரியும் இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் காரணம் இல்லை என்பது அதுல நிச்சயமாக பார்த்தாலே தெரியும். அதனால் நாங்க இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே விஷயம் எனக்கு இந்த கேள்வியில உங்ககிட்ட தான் வருகிற கேள்வி, இந்த தேர்தலை நிறுத்தியதில் பாஜகவுக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய அம்மா அணி தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக புகார்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நமது எம்ஜிஆர் இது குறித்த ஒரு தலையங்கங்களை தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருந்தார்கள் ஒரு வாரமாக. பாஜகவினுடைய இந்த பதிலை உங்கள் பிரிவு எப்படி பார்க்கிறது? அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்தியாவில் மத்தியில் வந்து காங்கிரஸ் இருந்திருக்கு, ஜனதா கட்சி இருந்திருக்கு, ஜனதா தளம் இருந்திருக்கு. எல்லா கட்சிக்கும் இங்கேயும் மாநில தலைவர் இருந்துக்கிறாங்க. அவங்க அரசியல்வாதியாக தான் செயல்பட்டுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் வந்து அரசியல்வாதியாக மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரியாகவே மாறி கவர்னர் பிரச்சனை வரும்போது கவர்னராக மாறிடுறாங்க. தேர்தல் அதிகாரி பிரச்சனை போது தேர்தல் அதிகாரி சின்னத்தை முடக்குவாங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னே இவங்க விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவும் ஒரு வாரமாக தேர்தலை தள்ளி வைக்க 10 நாட்களுக்கு முன்பே திட்டம் போட்டு இந்த தேர்தலை தள்ளி வைப்பதற்கு செய்த சதி திட்டம் ஜனநாயக படுகொலை என்று நான் குற்றச்சாட்டுகிறேன். அதோடு இதே தேர்தல் நேரத்தில் மத்திய பிரதேசத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அங்கே வந்து காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் போறாரு, அவர் அடிச்சு முடிக்க கார் உடைச்சு வெளியே முடிக்கிட்டு தேர்தல் நேற்று இருக்கிறாங்க. அது ஜனநாயக படுகொலை. அவ்வளவு வன்முறை தாண்டவமான இடத்துல தேர்தலை தள்ளி வைக்கல. இங்க சும்மா போர்ஜரியான ஒரு இவங்களே ஒரு வெள்ளை பேப்பர்ல டைப் அடிச்சு கையில வச்சுட்டு இவ்வளவு பணம் அவ்வளவு பணம் பொய் சொல்ற ஒரு தேர்தல் அதிகாரி வந்து ஒருதலை பட்சமாக மிகவும் கேவலமாக இந்தியாவுடைய ஜனநாயகத்தை படுகொலை செய்து விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு. வேட்பாளரை அடிக்கிறது மட்டும்தான் வன்முறையா? 85% மக்களுக்கு பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது யாரு பணம் கொடுத்தா? சும்மா இது வந்து போர்ஜர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் கொடுக்கும்போது தேர்தல் ஆணையம் டாக்குமெண்ட் எவிடன்ஸ்ல சொல்லுது எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. எந்த டாக்குமெண்ட்? வெள்ள பேப்பர்ல யாரு வேணா டைப் பண்ணிக்கலாம். ஒரு வருமான வரித்துறை அதிகாரி வந்து அது வெளிப்படையா யாருக்கு சொல்லக்கூடாதுங்கிறது அரசுடைய சட்டத்திட்டம். அப்படி இருக்கும்போது இவங்க அரசியல்வாதி மாதிரி வெளியிடுறாங்கன்னா அவங்க வெளியிடலன்னு சொல்லிட்டாங்க. நாங்க கேட்டாச்சு, வெளியிட்டு இருந்தா நாங்க வழக்கு போடுறோம்னு சொன்னா நாங்க வெளியிடலன்ட்டாங்க. அதனால இது வந்து தவறான இட்டுக்கட்டி சில கட்சிகளால் நடத்தப்படுகிற பிரச்சாரம் தான். இந்த பிரச்சாரம் ஒரு பிரதமருக்கே பிர்லா குரூப்ல டேபிள்ல வந்து இன்கம் டாக்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது ஒரு பேப்பர்ல வந்து பிரைம் மினிஸ்டர் 25 crore எழுதி வச்சிருந்தாங்க. அது நீதிமன்றம் போச்சு. வெள்ள பேப்பர்ல எழுதுனதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த கேஸ் ரிஜெக்ட் ஆக போகுது. இல்ல சார், என்னுடைய கேள்வி பாஜக இந்த தேர்தலை ஒத்திவைக்கப்பட வேண்டியதற்கான அவசியம் என்னன்னு கேக்குறேன் சார். அவங்க எப்படியாவது ஒரு 10,000 15,000 ஓட்டு வாங்கி இருக்கிறோம்னு காட்டணும்னு பார்த்தாங்க. 2000 ஓட்டு தாண்ட மாட்டேனால ஒரு தேர்தல் தள்ளி வச்சுட்டாங்க சார். இதுதான் உண்மை. டிடிவி தினகரன் வெற்றி பெறுவார் என்பதற்காக அந்த காரணத்திற்காக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்குது நினைக்கிறேன். அவர் ஜெயிக்க கூடாதுங்கறதுக்காக அவரை பழி வாங்குறதுக்காக தேர்தல் தள்ளி வைக்க. கமம் செல்வேந்திரன் சார், இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அதிமுகவினுடைய டிடிவி தினகரன் தரப்பு வெர்சஸ் பாஜக என்றே இந்த கேம் போய் கொண்டிருக்கிறது. திமுக இந்த கேம்ல எங்க இருக்கீங்க? நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால 2-3 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு நீங்க என்னை அனுமதிக்கணும். சொல்லுங்க சார். என்ன இடையில தலையிடாதீங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. செல்வராஜ் முதல்ல பேசும்போது அதிமுக பன்னீர் அணியோடைய திமுகவுக்கு கூட்டணி இருக்கு, 2 பேரும் கள்ள உறவு துப்பாக்கி கள்ள உறவு இன்னொரு வார்த்தைகள்லாம் சொன்னார். அது கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி இடங்களில். ஆனால் ரகசிய உறவுன்னு சொன்னார், அதுவும் கிடையாது. நீங்கள் 2 பேருமே எங்களுக்கு எதிரி. உங்களை விட்டுட்டு அவங்க கூடயோ அவங்கள விட்டு உங்கள் கூடயோ நாங்கள் உறவு வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. உங்கள் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். உங்கள் 2 பேரையுமே களத்தில் சந்திச்சிருக்கோம் ஒன்றா. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது சந்திச்சிருக்கோம். ஓபிஎஸ்க்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்களா? அதனால அவங்க சந்தேகப்படுறாங்க. ஆதரவு கொடுக்கிறது இஷ்யூஸ் பொறுத்து இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே திமுக. நீங்க வரல யூகமாவா சொல்ல கூடாது. ஓபிஎஸ் யூகமாவா இல்ல. என்ன நீங்க அலோவ் பண்ணுங்க. நீங்க என்ன கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. அந்த உறவு இல்லைன்றத நான் இப்ப பதிவு பண்றேன். அந்த உறவு வைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லைன்றதையும் இப்ப நான் பதிவு பண்றேன். திமுக 2000 ரூபாய் கொடுத்து திமுக 2000 ரூபாய் கொடுத்துச்சு என்ன அவர் சொல்றாரு. திமுக 2000 ரூபாய் கொடுத்துச்சுன்னு எலெக்ஷன் கமிஷனுடைய அறிக்கையில் எங்கேயாவது சொல்லியிருக்கா? எலெக்ஷன் கமிஷன் சொல்றதை நான் கேட்கறதா நீங்க கேட்பீங்களா? இவர் சொல்றதை கேட்பீங்களா? திமுக பத்தி சொல்லல.
இல்ல எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்ன கேள்வி கேட்டாலுமே எவிடன்ஸ் இருக்கா, யாராவது பார்த்தாங்களாங்கிற டோன்லயே அரசியல்வாதிகள் அணுகிறீர்களே, நாங்க கொடுக்கல நம்புங்கிற டோன்ல ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நாங்க கொடுக்கல இல்ல சொல்றேன். ஓகே, சொல்ல முடியும். நாங்க அந்த மாதிரி எங்களுக்கு அந்த இது தேவையில்லை. அப்ப யாரோ உதயசூரியனுடைய நோட்டீஸின் மேல் 2000 ரூபாய் வைத்து டிஸ்ட்ரிபியூட் செய்திருக்கிறார்கள். வந்த புகைப்படங்கள் எல்லாம் போய் இல்ல, அது இவங்களே கூட செஞ்சிருக்கலாம். வேற யாராவது பண்ணுங்க. எல்லா தெலுங்குல பண்றாங்க, அவங்களே கூட செஞ்சிருக்கலாம். ஆனா இது ஒரு நல்ல உடன்படிக்கையா இருக்கு. நீங்க இல்ல இதுல இது ஒரு நல்ல உடன்படிக்கையா இருக்குது. நீங்க உதயசூரியன் படம் அச்சடிச்சு 2000, அவங்க தொப்பி சின்னத்துல அச்சடிச்சு 4000. இல்ல நெல்சன் சார், நீங்க ஒண்ணு கேட்கணும். தேர்தல் கமிஷன் தேர்தலை ரத்து பண்ணிருக்கு. ரத்து பண்ணினதுக்கான காரணத்தை அது சொல்லியிருக்கு. அந்த காரணங்களில் எங்காவது திமுக பணம் கொடுத்தது, திமுகவினர் இவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டார்கள், இத்தனை பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலை. நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் பணம் கொடுக்கல, நாங்கள் கொடுக்கலன்றோம். தேர்தல் கமிஷன் எங்கள் மேலே குற்றச்சாட்டை சொல்லலை, தேர்தல் ரத்தாயிருக்கு. எங்கள் கூட வாதம் பண்ணுறவங்க சொல்கிறத நான் எடுத்துக்கிற முடியாது. ஓகே, இது மூணாவது நபர் சொல்ல பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஏன் நீங்க இடைத்தேர்தலை வந்து இங்க ரத்து பண்ணீங்கன்னு தேர்தல் ஆணையத்தை நீங்க ஏன் கண்டனம் செய்யவே இல்லை? எதுக்கு தேர்தல் ஆணையத்தை? பாதிக்கப்பட்டவர்கள் நாங்க தான் பாதிக்கப்பட்டோம். நாலு கழிச்சு கூட்டத்தில் பேசுவோம். ரைட், கூட்டம் போட்டுருக்கோம். மக்கள் மன்றத்தில் செல்வேந்திரன் சார், என்னுடைய கேள்வி, இது பாஜக திட்டமிட்டு ஆர்கே நகர் தேர்தலை ஒத்திவைத்ததாக திமுக கருதுகிறதா? திட்டமிட்டு ஒத்தி வைக்கிறது வந்து எனக்கு அவ்வளவு பெருசா இல்லை. அவங்களுக்கு சில அரசியல் நோக்கம் இருக்கு. ஓகே, அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க பண்ற அரசியலை பார்த்தா அந்தந்த ஸ்டேட்டில் கால் உண்டணும்னு நினைக்கிறாங்க. மோடியினுடைய தலைமை அந்த இயக்கத்திற்கு வாராது வந்த மாமணி, இதை விடக்கூடாது இந்த வாய்ப்பை, இவர் இருக்கும்போதே எல்லாத்தையும் முடிச்சிடணும் என்ற ஒரு எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கலாம். ஆனால் அவங்க கப்பலை தரையில் ரயில் தண்டவாளத்தில் ஓட்ட முடியாது. அது கப்பலாக இருக்கலாம். கடலில் போக வேண்டிய கப்பலை தண்டவாளத்தில் ஓட்டியெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. தமிழ்நாடுக்கு அது ஏற்ற மண்ணுக்கு, இந்த மண்ணுக்கு இது பெரியார் பூமி, அண்ணா பூமி, கலைஞர் பூமி, திராவிட இயக்க பூமி. இந்த பூமியில் பாரதிய ஜனதா கால் ஊன்ற முடியாது. இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டில் காலே இல்லாதவங்க எப்படி கால் ஊன்றது? அதுக்காக அவங்க பெரிய ஆசைப்படலாம், முயற்சி பண்ணலாம், சில சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். ஆனால் அதெல்லாம் வெற்றி பெற முடியாது. இல்லை, இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய எல்லா முடிவுகளும் தன்னிச்சையானதுங்கிறது உறுதியாக திமுக நம்புகிறது. தன்னிச்சையானது தான். ஓகே, நிர்மலா பெரியசாமி தான் இதை கேள்வி. இதுதான் தொடர்ச்சியாக பாஜக இதன் பின்னணியில் இருக்கிறதுங்கிற டிடிவி தினகரன் தரப்பினுடைய குற்றச்சாட்டுக்கு மறுப்பு ஆதரவுங்கிறதுலாம் இல்லை, அதை பத்தின கருத்தே தெரிவிக்காம தப்பித்து போவது அப்படிங்கிறத தொடர்ச்சியா அவங்க அணி மேற்கொள்றீங்களே. நம்ம என்ன சொல்றது, அவர் குற்றம் சாட்டுறாரு, அவங்க உண்மையிலேயே கையும் களவுமாக பிடிபட்டு இருக்கிறார்கள். என்னதான் அண்ணன் கோவை செல்வராஜ் இல்ல இல்ல இல்லன்னு சொன்னாலும் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் வீட்டுல 89 கோடி ரூபாய் ஒரு வருமான வரித்துறை எலெக்ஷன் கைப்பற்றப்பட்டிருந்தாலுமே கூட அது அவருடையதுதான் என்பதற்கோ அல்லது முறையான ஆவணங்கள் தாக்கல் செஞ்ச பிரச்சனையே கிடையாது. கைப்பற்றப்பட்ட ஒரே காரணத்தினாலேயே அது ஊழல் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் செய்யறதுக்காக போகுதுங்கிறது தெரிய வேண்டாமா? ஒரு நிரூபிக்கப்படாத எல்லாருக்கும் தெரியும், உங்க மனசாட்சி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மனசாட்சியின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் நடக்கிறது. எல்லாருக்கும் மனசாட்சியின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது நினைக்கிறீங்க? ஆதாரங்கள் அடிப்படையில் சரத்குமார் வீட்டுல டி-ஷர்ட் வாக்காளர்களுக்கு கொடுத்ததாக எஸ்ஆர் சேகர் சொல்றாரு. என்ன வம்பா இருக்கு? எப்ப கொடுத்தாங்க? என்ன போட்டு டி-ஷர்ட் கொடுக்கிறது ஒரு தப்பா? 28 லட்சம் கேட்பாங்க இல்லையே. 89 கோடியும் 28 லட்சம் ரூபாய்க்குள்ள நாங்க கொடுத்தது எந்த இடத்துல கொடுத்ததாக சொல்றாங்க? காமாட்சி வழக்கு 18வது பக்கத்துல 4000 ரூபாய் கொடுத்திருந்தா 89 தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக அரசியல் விருப்பு வெறுப்பென்று செயல்படுகிறது என்று ஓபிஎஸ் அணி கருதுகிறீர்களா? யாரு? தேர்தல் ஆணையம். ஆமா, நிச்சயமா அராஜக போக்கு. ஏற்கனவே தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் அதிக பணப்புழக்கம் காரணமாக நிறுத்தப்பட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு நடந்த ஒரு எவ்வளவு சிரமப்பட்டோம், எவ்வளவு ஒரு அதுல ஒரு எனர்ஜி, எவ்வளவு மணி, எவ்வளவு வேஸ்ட், இவ்வளவு விரயமானது, அதையெல்லாம் பார்த்தும் இன்னைக்கு வந்து என்னங்க மணி வேஸ்ட்னு சொன்னீங்களா? அவங்க சொல்றது முறைப்படுத்தப்பட்ட தேர்தல், முறைப்படுத்தப்பட்ட தேர்தல் திரும்ப வந்து அதுவும் முறைப்படுத்தப்பட்டதாக எப்படி அது திரும்ப நடந்தது. அதே மாதிரி இப்ப மறுபடியும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது சரியில்லை.
என்ன நடந்தாலும் சரி, நான் என்கிட்ட பணம் இருக்கு, எனக்கு ஆட்சி அதிகாரமே என் கையில இருக்கு, நான் செய்வேன். நீங்க அது எலெக்ஷன் கமிஷனா இருந்தா என்ன, பாரத பிரதமரா இருந்தா என்ன, பிஜேபியா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, நான் பண்ணுவேன் இந்த ஊர்ல அப்படின்னு பண்ணி காட்டுற அராஜக போக்கு, அட்ராசிட்டி. இந்த அட்ராசிட்டியை நிச்சயமா இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வேற வழியில தான் நடவடிக்கை. ஆனா நிறுத்தி இருக்கணும். அன்னைக்கு இந்த குற்றச்சாட்டு வரலையே. மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது நடந்த இடைத்தேர்தல், இரண்டாவது நடந்த இடைத்தேர்தல், நீங்க என்ன பண்ணாம சொல்லுங்க. திருப்பரங்குன்ற ஓபிஎஸ் தான் இன்சார்ஜா இருந்தாரு. அப்ப எவ்வளவு நேர்மையா செயல்பட்டாருங்கிறது இவங்களை சொல்ல சொல்லுங்க. அப்பனா அம்மா இருந்த பொழுது நடந்த தேர்தல்ல ஊழல் நடந்தது. அப்ப நடந்தது நீங்க தான் சொல்றீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அப்பளைய இடைத்தேர்தல்ல பண பொருள் நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்லவே இல்ல. நான் சொல்லவே இல்ல. ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றீங்க. டவுட்டா இருக்கு. இல்ல நான் சொல்லவே இல்ல. முறைகேடு பண்ணி தான் திமுகவை தோற்கடிச்சவன்னு இப்ப ஒத்துக்கிட்டாங்க. இல்ல எனக்கு எஸ்எஸ்ஐ சார் நீங்க தொடர்ச்சியாக தான் சொல்றாரு. அம்மானியை சேர்ந்த அண்ணன் கோவை செல்வராஜ் சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன தப்பு பண்ணாங்களா? ஏன் போய் சொல்றாங்க? நான் பேச்சாளர், நான் நட்சத்திர பேச்சாளர். என்னோட நாம ரெண்டு பேரும் தேர்தல் குறித்து உங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு தனி ஷோவை நடத்தலாம் இருக்கோம். எஸ்எஸ்ஐ சார் தொடர்ச்சியாக ஆர்கே நகர் தேர்தல் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் 62 வேட்பாளர்கள் களத்தில் 62 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிற போது பாஜகவினுடைய ஒரு நிமிஷம் பாஜகவினுடைய இலக்காக திரும்ப டிடிவி தினகரன் முன்னிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? பிரதானமான எதிர்க்கட்சியான திமுக வேட்பாளரையோ ஓபிஎஸ் வேட்பாளர் குறித்து எந்த பிரச்சாரமும் இல்லாமல் தனது நேர் எதிரியாக டிடிவி தினகரனை பாஜக ஒவ்வொரு முறையும் முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல நாங்க வந்து டிடிவி தினகரன் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை ஆரம்பித்தோம். ஆனால் வந்து நம்மளுடைய மதுசூதனன் அவர்கள் நான் அந்த பகுதியில் ஏற்கனவே சொன்னேன், பிரச்சாரம் பண்ணினேன். மதுசூதனனும் அவர்கள் மதுசூதனன் என்கின்ற ஓபிஎஸ் என்கின்ற பெயரை போட்டு அவங்க சுவர்களில் ஒவ்வொரு ஊர்லையும் வீட்டுக்கு வந்துட்டு போய் பணம் கொடுத்ததெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி செய்திருக்கிறது. 3 பேரும் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு அளவிற்கு அவர்கள் இந்த தேர்தல் லஞ்சத்தை தேர்தல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கை வாங்கி செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். வெறும் தினகரனை மட்டும் நாங்கள் சொல்லவில்லை. ஒன்று. இரண்டாவது, நான் அருமை நண்பர் செல்வேந்திரன் அவர்களுக்கு ஒரே ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு பதில். செல்வேந்திரன் அவர்கள் கால் இல்லாதவர்கள் காலை எங்கே ஊனுவார்கள், கப்பல் எங்கே தண்டவாளத்தில் ஏறும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு என்றவர்கள் மறுபடியும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், கைது செய்யப்படுவோம் என்ற பயத்தினாலே. கான்ஸ்டிடியூஷன் எழுத்து விட்டு வெறும் பேப்பரை எரித்தோம் என்று சொன்னார்கள். எனவே இந்த வீராவேசம் எல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் போடுகின்ற காலம் அல்ல இது. நிலைமை எல்லாம் மாறி இருக்கிறது. காரணங்கள் 1000 சொன்னாலும் சொன்னதற்கு சப்பை கட்டு அரசமைப்பு சட்டத்துக்கு பயந்து போய் நீங்கள் எல்லாம் மாறிய காலம் எங்களுக்கு தெரியும். அதனால கால் இருக்கிறவர்கள் தான் கால் ஊனுவார்கள். எங்களுடைய கால் உங்களுக்கு கண்ணு தெரியாவிட்டால் உங்கள் கண் பார்வையிலே கோளாறு இருக்கிறது என்று தான் அர்த்தம். உங்க காலத்தை போன அசம்பிளியில இதே ஆர்கே நகரில் நோட்டா ஓட்டை விட 55 ஓட்டு அதிகமாக வாங்கினீங்க. கால் தெரிஞ்சதுல நோட்டா ஓட்டை விட நீங்கள் வெறும் 55 ஓட்டு அதிகமாக வாங்கினீங்க. நீங்கள் வந்து ஆர்கே நகரில் பிறகு கால் இருக்குட்டு நாங்கள் எப்படி நம்புறது? நீங்க வாங்கின ஓட்டு 2900 சீட்ல இருந்தீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது நீங்க 2 சீட்ல இருந்தீங்க. 2 சீட்ல இருந்தா மறுபடியும் வந்தீங்க. உண்மையை தான் சொல்றீங்க. இல்ல எப்படி நீங்க சொல்றீங்க? எப்படி நீங்க நோட்டா ஓட்டை விட 55 ஓட்டு அதிகமா வாங்கிட்டு உங்களுடைய செல்வாக்குல காலம் மாறுது. செல்வாக்குல நீங்க 2 சீட்ல இருந்து டெல்லியோட வச்சுக்கிறீங்க. காணாமல் போன நிலைமையில இருந்து மறுபடியும் புத்துயிர் பெற்றீர்கள். எல்லா கட்சியினுடைய அரசியல் சார், நீங்க டெல்லியில பாதுஷாவாவே இருக்கலாம் சார், தமிழ்நாட்டில் பக்கீர் சார். எல்லா கட்சியினுடைய அரசியல் சரித்திரமும் ஒரே நாள்ல எவால்வ் ஆனது இல்ல. நீங்களும் படிப்படியா தான் வந்தீங்க, நாங்களும் படிப்படியா தான் வந்தோம். அதைத்தான் சொல்றேன், படிப்படியா வாங்க, ஒரே தடவை ஜம்ப் பண்ணாதீங்க. நாங்க பாதுஷா இல்ல, தமிழன், தமிழ்நாட்டினுடைய தமிழன். அதனால நாங்க பாதுஷா இல்ல. நீங்க டெல்லியை கண்டு பயந்தீங்கன்னா அந்த பாதுஷாவை சொல்லிங்க. டெல்லியா நாங்க இன்னைக்கு தொடர்ந்து பேசலாம். எனக்கு இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, ஏற்கனவே ஆர்கே நகர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து நடைபெற போவது ஆர்கே நகர் தேர்தலா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலா? இந்த ஆர்கே நகர் தேர்தலுக்கு மையப்படுத்திய இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட சூழ்நிலையில், ஏற்கனவே இரட்டை இலையை ஆர்கே நகர் தேர்தலுக்காக மட்டுமே முடக்கியுள்ள சூழ்நிலையில், இப்போ அந்த தேர்தலே இல்லாத நிலையில் இப்போது அந்த இரட்டை இலை யாரிடம் இருக்கும்? தொடர்ச்சியாக சில கேள்விகள் எழுப்பலாம். கேள்வி நேரம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. பணப்பட்டுவாடாவை காரணம் காட்டி ஆர்கே நகர் இடைத்தேர்தலை
ஒத்தி வைத்திருக்கிறது மத்திய தேர்தல் ஆணையம். இந்த கேள்விக்கான அடுத்த கேள்வியாக ஆர்கே நகர் தேர்தலில் அடுத்து நடைபெற போகிற தேர்தல் ஆர்கே நகர் தேர்தலா அதிமுக பொதுச் செயலாளருக்கான தேர்தலாங்கிற கேள்வி தமிழ்நாட்டோட அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக இருக்கிறது. முத்துக்குமார் சார், இதற்கு எதுக்கான வாய்ப்பு அதிகம்? 2 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தலை மீண்டும் நடத்துறதுங்கிறது அப்ப சூழ்நிலைகள் சரியாயிடும்ங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதாவது நீங்கள் சரியான கேள்வியை கேட்டீங்க. அதாவது இந்த தேர்தல் ஆணையம் இந்த 29 பக்க அறிக்கையில் கடைசியாக சொல்லியிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த கட்டுக்கடங்காத பணப்புழக்கம் காரணமாக தேர்தல் நடத்துவதற்கான சூழல் முற்றிலுமாக சீர்குலைந்து போயிருக்கிறது. அதனால தான் நாங்கள் ரத்து செஞ்சுருக்கோம். நீங்கள் ரொம்ப ஒத்தி வைக்கிறோன்ற சொல்றீங்க. ஆனால் ரத்து செஞ்சிருக்காங்கன்ற வார்த்தையை அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அதனால ரத்து செஞ்சிருக்காங்க. அந்த இந்த சீர்குலைவு முழுமையாக ஒரு ஆவண அடிப்படையில் சொல்றீங்க. ஆனால் அவங்க ரத்துங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ரத்துன்னு சொல்லியதன் மூலமாக இந்த சீர்குலைந்து போன நிலையை முழுவதுமாக சீரமைக்கும் வரை அப்படிங்கிற ஒரு இந்த வித்தின் கோர்ட்டில் நம்ம அதை பார்க்கணும். அப்படின்னா அது தேர்தல் ஆணையம் தன்னுடைய அவங்களுக்கு எப்போ இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்பொழுது தான் தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு தெரியுது. அதனால் இப்பொழுது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கும். அதுதான் அடுத்த கட்டமாக இருக்கும். ஏன்னா தேர்தல் ஆணையத்திலேயே அடுத்து விசாரிக்க போகிற விஷயம் அதுதான். ஏன்னா இப்போ 17ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு அதிமுகவினுடைய 2 பிரிவுகளும் அங்கே போய் சந்திக்கணும். அடிப்படையில் இந்த இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது அதிமுக அஇஅதிமுக என்ற பெயரை இருவருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வெளியிட்ட இது முக்கியமாக இந்த இடைத்தேர்தலுக்கு தான். பியூர்லி ஃபார் த பர்பசஸ் ஆஃப் த கரண்ட் பை எலெக்ஷன் அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த இடைத்தேர்தல் ரத்தாயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிறது தினகரன் பக்கம் அந்த இரட்டை இலை சின்னம் போயிடும். அதுதான் சட்டத்தின்படி அதுதான். இப்போ 17ஆம் தேதி அவங்க ஏப்ரல் போகிறாங்க. அந்த முக்கியமாக தேர்தல் நம்ம என்ன சொல்லணும்னா பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை தேர்தல் ஆணையம் எடுக்கும். அதை அடுத்த கட்டத்துக்கான நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சசிகலா அவர்களுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது அப்படிங்கிறதா ஓபிஎஸ் அணியினுடைய மிக மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அதுலேருந்து இப்போது வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த தேதியின் மூலமாக வந்திருக்கு. ஏன்னா 2011 டிசம்பர் 19 அன்னைக்கு அவங்க சசிகலா அதிமுகவில் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டார். 2012 ஏப்ரல் 1 அன்று ஜெயலலிதாவாலேயே சேர்க்கப்பட்டார். அப்படி பார்க்குறப்ப அந்த பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா 5 ஆண்டுகள் தொடர்ந்து பதவியில் இருக்கணும். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அவங்களுக்கான அந்த கால வரையறைங்கிறது முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு அவங்க தேர்தலையே கூட அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வு. இது அதற்கான நீங்க சொல்ற லாஜிக் அப்படியே பொருந்தி போனால் அந்த தேர்தலை நடத்தக்கூடிய பொருளாளராகவும் வைத்தலைவராகவும் ஓபிஎஸும் அல்லது மதுசூதனன் தானே இருப்பாங்க. ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு நான் சொல்லும்போது ஸ்டேட்டஸ் கோங்கிறது யாருன்னா சசிகலா இவங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது இவங்க 2 அணியா இருக்காங்க. ஸ்டேட்டஸ் கோங்கிறது தினகரன் மட்டும்தான். அப்படிதான் வரும். அப்படி பார்க்குறப்ப ரெட்டை இலை தினகரன் பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறதா ஸ்டேட்டஸ் கோ. அதையும் தாண்டி போகணும்னா அது தேர்தல் ஆணையம் தான் அதை செய்யணும். இப்போ அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் அதற்கும் ரெட்டை இலை முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அது இவங்க 2 பேரும் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாங்க, அதாவது இணைகிறாங்களா அல்லது தொடர்ந்து நாங்கள் 2 பிரிவுகளாக செயல்படுறோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டிலேயே உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அது இவங்க 2 பேருடைய இதை பொறுத்து தான். சரி, வாக்காளர் தேர்தலை ஒரு முத்துக்குமார் சார்கிட்ட ஒரு விளக்கம் கேட்கிற அடிப்படையில் நான் ஒரு சந்தேகம் மாதிரி உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. அதிமுகவினுடைய சட்ட விதிப்படி கழகத்தின் அடிமட்ட உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் வாக்களித்துத்தான் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்றது அதிமுக விதி. இது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சொன்னையே கொண்டு வந்த விதி. தேர்தல் நடத்தி பலப்பரிச்சை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துச்சுலாம் இவங்க 2 பேருடைய வாதத்தை ஏற்றுக்கிட்டு தேர்தல் கமிஷன் தேர்தலை நடத்தணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தா இவங்க 2 பேர் சொல்ற கணக்குப்படி 1 கோடி உறுப்பினர்கள் 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க இன்னொரு கணக்கு சொல்றாங்க. அந்த 1 கோடி 2 கோடி உறுப்பினர்கள்ட்ட எப்படி வாக்கெடுப்பு நடத்துறது? அது என்ன பப்ளிக் எலெக்ஷனா? அதுக்கு பூத் ஏஜென்ட் யாரு? அது பவர் ஏஜென்ட் யாரு? எலெக்ஷன் கமிஷன் இன்னொரு பொது தேர்தலை தமிழ்நாட்டில் நடத்த முடியுமா? இது நடைமுறை சாத்தியமான விஷயம். அதுக்கு அதிமுகவிலேயே உதாரணம் இருக்கு. 1980களில் 89ல் இதே மாதிரியான ஒரு தேர்தல் அதிமுக பொதுச் செயலாளருக்கான தேர்தல் நடந்திருக்கு. தேர்தல் ஆணையர் இதற்காகவே லட்சுமி நாராயணன்கிற ஒரு அதிகாரி அவர் தலைமையில் இந்த தேர்தல் அவருடைய கண்காணிப்பின் அடிப்படையில் இந்த தேர்தல் ஏற்கனவே நடந்த முன்னுதாரணம் அதிமுகவுக்கு இருக்கு. அதனால அதன்படி அவங்க தேர்தலை நடத்துவதற்கான உரிமை இருக்கு. சமாதானம் ஆயிடுச்சு. அதெல்லாம் நடக்கும்போது அன்னைக்கு 2 அணியும் சமாதானம் ஆயிடுச்சு. ஜானகி அம்மாளே லெட்டர் கொடுத்துருச்சு. அன்னைக்கு ஒரு போட்டி இல்லை. இவங்களும் சமாதானம் ஆகிக்கிட்டா அவங்க சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணனும் சொன்னாரு, இவரும் சொன்னாரு. அப்படியே இல்ல, பொது உறுப்பினர்கள் வாக்களிக்கிறதுங்கிறது எப்படின்னா, பொது உறுப்பினர் வாக்களித்து கிளை செயலாளர்கள், எலக்டோரல் காலேஜ், ஒரு நிமிஷம், ஒன்றிய செயலாளர்கள்,
பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க மூலியமா அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எலெக்டட் ஆகி அவங்க வந்து தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் தான் விதியோடைய உறுப்பினர்கள் பாக்ஸ் வச்சு ஓட்டு போடுறது அல்ல. அது வந்து தவறா பேசிட்டு இருக்காங்க. இல்ல பிரைமரி மெம்பர்ஸ் இருக்கு சார். பிரைமரி மெம்பர் வந்து புக்க நான் எடுத்துட்டு வர நாளைக்கு படிங்க நீங்க. அது என்ன பிரைமரி மெம்பர் என்னன்னா பிரைமரி மெம்பர் வந்து செயலாளர்கள் கிளை செயலாளர் தேர்ந்தெடுப்பாங்க. கிளை செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இவங்க அந்த மாதிரி பணி அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையா பொது செயலாளருக்குன்னு தமிழ்நாடு பூரா பெட்டி வச்சு ஓட்டு போட்டதே இல்ல. இல்ல சார், இப்ப என்னுடைய கேள்வி ஒரு ஆர்கே நகர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இரட்டை இலைங்கிற சின்னம் முக்கியமான ஒண்ணுன்னா இந்த ரெண்டு தேர்தலுக்கு முன்பாகவே இரட்டை இலை சின்ன பிரச்சனை இப்ப சொல்றேன் கேளுங்க. உறுதியாக இந்த எடுக்கிற அடிப்படையான 17ஆம் தேதி பேசுறதுலையோ அடுத்த கூட்டமோ எந்த கூட்டமா இருந்தாலும் உங்களுக்கு ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய யார் இருக்காங்க, அதிகமான நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பொதுக்குழு யாருக்கு இருக்கிறாங்க, இது எல்லாம் பரிசீலிப்பாங்க. போன தடவை கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் காலையில் தான் கொடுத்தீங்க, உங்கள் 2 பேர் பட்டியலை என்னால் பார்க்க முடியல, அதனால் இந்த தீர்ப்பு சொல்கிறேன்ட்டாங்க. இப்போ 1 மாதம் ஆச்சு, பார்த்துருப்பாங்க. 17ஆம் தேதி நல்ல தீர்ப்பு வரும். யாருக்கு சின்னம் கட்சி வருதுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும் யாருக்கிட்ட கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது. பெருசா மேடம், இங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, மக்களினுடைய செல்வாக்கு உங்கள் அணிக்கு இருக்கிறதுன்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆர்கே நகர் தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றிருந்தால், இப்போ அதற்குமான வாய்ப்பு இல்லாத சூழல்ல இப்போதும் ஒரு முதன்மையான கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற அணியாகவே நீங்க கருதப்படுவீர்களே தவிர அதிமுக உங்களை கிளைம் பண்றதுக்கான எந்த விஷயங்களும் தற்போது இல்லாத சூழல்ல பொதுச் செயலாளர் தேர்தல் அந்த இரட்டையிலே மீட்டி கொடுக்கும் நம்புறீங்களா? இல்ல, அது எப்படி சொல்றீங்க நீங்க? கழகத்தினுடைய அவைத்தலைவர் எங்களோட இருக்காரு, கழகத்தினுடைய பொருளாளர் எங்களோட இருக்காரு, மக்கள் முழுக்க தொண்டர்கள் அத்தனை பேரும் எங்களோட இருக்கிறாங்க. நீங்க எப்படி நாங்க வெறும் அணி எங்களுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்றீங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு இரட்டை இலை சின்னம் உங்களுக்குன்னு போவதற்கு முன்பாக இரட்டை இலை யாரிடம் இருந்தது? இரட்டையில அவர்கள் உங்ககிட்ட தான் இருந்துச்சுன்னா நீங்க அதிமுகவுக்கு இருந்தது. இரட்டையிலை அதிமுகவுக்கு இருந்தது. அதிமுக பிரிந்ததற்கு பிறகு ஒரு எலெக்ஷனை பாக்குறோம், அப்ப 2 பேருக்குமே இல்ல, அது பொதுவுல இருக்கு. திரும்பவும் கழகம் இணையலாம், இனி மொமெண்ட்ஸ் அது நடக்கும். அதத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா அண்ணன் ஓபிஎஸ் தலைமையேற்று எல்லாரும் இங்க வரக்கூடிய நேரம் வெகு விரைவில் வரும். அப்ப வந்து இரட்டை இலை நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்து சேரும். ஆர்கே நகர் தேர்தலுக்கு வரப்போகிற தேர்தலுக்கு முன்னாடியே அது சாத்தியக்கூறு இல்ல, அது வந்து எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தது. இப்ப 17ஆம் தேதி இந்த என்ன முடிவு சொல்றாங்க என்னங்கிறது அவங்கள பொறுத்தது. இதில் வந்து நாம் வழக்காடி கொண்டு இருக்கிறோம், நம்மளுடைய தரப்பு நியாயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறோம். எல்லா தொண்டர்களே எல்லாத்துக்கிட்ட இருந்தும் பொதுக்குழு உறுப்பினர் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஒரு வகையில இரட்டை இலை இல்லாமல் போட்டிட்ட உங்க 2 அணிகள்ல யாருக்கான வெற்றி வாய்ப்பு இல்ல மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கவே முடியாமல் மீண்டும் ஒரு இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு. அன்பார்ச்சுனேட், இந்த எலெக்ஷன் நடந்திருக்கணும் ஆர்கே நகர், அப்பதான் தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா வந்து இங்க யார் பக்கம் இருக்கிறாங்கிறது. அது வந்து திட்டமிட்ட சதி. ஆக்சுவலா திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு திட்டமிட்ட சதின்னு, நாங்க தான் சொல்லணும் இது திட்டமிட்ட சதி. இது வந்து எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பை நாங்க இழந்து நிக்கிறோம் தான் சொல்லணும். ஆனாலும் மக்கள் எங்களோட தான் இருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி திரும்ப சொல்றது என்பது ஒருவர் இருவர் பணம் கொடுத்தார்கள் என்ற காரணத்திற்காக தேர்தலை முழுமையாக ரத்து செய்வது அப்படிங்கிறது. இந்த 2 அதிமுக அணிகள்ல யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது உள்ளிட்ட பல அரசியல் சிக்கல்களை ஹோல்டு பண்ணிருச்சு. இந்த இடத்துல ஒரு மூச்சு விடுவதற்கான ஒரு காலம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு பாக்குறாங்க. நடப்பு அரசியல் சூழ்நிலையில பாஜக இதை எப்படி பார்க்கிறது? இல்லை, நீங்கள் சொன்ன இருவர் பணம் கொடுத்ததுனால இது நிறுத்தப்பட்டதாக தேர்தல் நாமளும் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சொல்லலை, தேர்தல் கமிஷன் சொல்லலை. வரிக்கு வரி பல்வேறு உதாரணங்களை காண்பித்து அந்த 26 பக்கத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் சில விஷயங்களை குறிப்பிட்டே காண்பிக்கிறது. இந்த இடத்துல இன்னார் கொடுத்தாருன்னு சொல்லி. 2 டிடிவி தினகரன் கோஷ்டியை வந்து ஒரு இடத்துல வெளிப்படையாகவும், மதுசூதன் அவர்களை இன்னொன்றும், 3வதாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சில பேர் கைது செய்யப்பட்டதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது. ஆகவே இது இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரே இன்சிடென்ட். இது முழுவதுமாக, அதுவும் சொன்னதில் இன்னொரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறது, இன்னோவேட்டிவ் வேஸ், புதிதாக வழிகளை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. எனவே இது வந்து சாதாரணமாக நடைபெற்ற ஊழல் அல்ல. 2வது, உங்களுடைய இன்னொரு கேள்விக்கு இந்த தகுதி இழப்புன்னு எல்லா தலைவர்களும் பேசினாங்க. இயல்பாக அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் குறிப்பாக இந்த தேர்தல் கமிஷனுக்கு தகுதி இழப்பை செய்கின்ற அதிகாரம் இல்லை. ஆனால் மக்கள் இந்தியன் பீனல் கோடு 171B பிரகாரம் வாக்காளர்கள் பணம் கொடுப்பது என்பது லஞ்சம்,
எனவே அந்த லஞ்சத்தை நிரூபிக்கின்ற பட்சத்தில் 6 ஆண்டு காலங்கள் அவர் தகுதி இழக்கிறார்கள். அதோடு சேர்ந்து மக்கள் பிரதிநிதி சட்டம் 151 123 கிளாஸ் 1ல் இந்த வேட்பாளர் தகுதி இழப்பார். 123 கிளாஸ் 6ல் அதிகம் செலவு செய்தாலும் தகுதி இழப்பார். ஆனால் இவையெல்லாம் வழக்காடு மன்றத்திலே போய் நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் செய்ய முடியும். எனவே தேர்தல் கமிஷனுக்கு இந்த வரையறை இல்லாத காரணத்தினால்தான் தேர்தலை நான் முத்துக்குமார் சொன்னது போல ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, ஒத்தி வைக்கப்படவில்லை. எனவே இது ஒரு விஷயம். இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய விஷயத்தை பற்றி சொன்னீர்கள். இப்ப இந்த தேர்தல் ஒத்தி வைத்ததனால் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் தான். ஏன்னா இல்ல டிடிவி தினகரனுடைய பவர் என்ன, அவர் வருவாரா, அவருடைய முதலமைச்சர் கனவு நனவாகுமா என்பது நிரூபிக்கப்படுவதற்கு அல்லது அதை நிறைவேற்றுவதற்கு ஒரே ஒரு கேள்வி, எந்த பிரச்சார தளத்திலுமே டிடிவி தினகரன் தான் முதலமைச்சராக வேண்டும் அல்லது வரப்போகிறேன்னு சொல்லாத போது பாஜக திரும்ப திரும்ப டிடிவி தினகரன் முதலமைச்சராக வருவார், அதற்கான ஏற்பாடுகள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அவங்களே சொல்லாத ஒன்றை அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று பாஜக ஆசைப்படுகிறதா? அதாவது டிடிவி தினகரன் திடீரென இந்த இடைத்தேர்தலில் நிற்பதற்கான காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி பல வகைகளிலே ஓரங்கட்டப்பட்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதிக்கு இன்சார்ஜாக போடப்படுகிறார். அது எலெக்ஷன் வேலைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் தினகரன் அல்லது சசிகலாவினுடைய குடும்பத்தை சேர்ந்த மட்டிலே அவர்களுக்கு இல்லாதது என்பது எதுவுமே இல்லை, அத்தனையுமே இருக்கிறது. எக்ஸப்ட் சிஎம் போஸ்ட். அதுவுமே இந்த ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலத்துக்குள்ள இந்த கட்சி உடையறதுக்குள்ள வாங்கினாதான், அந்த 122 பேரையும் வச்சுக்கிறதுக்குள்ள வாங்கினாதான் உண்டு. ஆகவே அவருடைய கடைசி கனவாக, ஒரே கனவாக இருக்கிறது அந்த சிஎம் போஸ்ட் தான். அவர்கள் மறுப்பார்கள். நிச்சயமாக ஒருவேளை இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றால் அடுத்த 10வது நாள் முடிசூடு விழா நடக்கும். இதையெல்லாம் அரசியலில் மறுப்பது சாதாரணமான விஷயம். இதற்காக மட்டுமே இந்த தேர்தலில் அவர் நின்றார் என்கின்றது குற்றச்சாட்டு அல்ல, உண்மை. அதனால டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. மதுசூதனருக்கும் அங்கேருந்து இங்கே எக்ஸோடஸ் நடக்கக்கூடிய விஷயம் நடக்காமல் போயிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த ஒரு வெற்றியானது கிடைத்திருக்குமானால் டிடிவி தினகரனுடைய இடத்திலிருந்து ஏற்கனவே கூவாத்தூரிலே அடக்கி வைக்கப்பட்டவர்கள், சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறவர்களிருந்து ஒரு 10 பேரை தன்னுடைய பகுதிக்கு இழுப்பதற்கு முயன்று அது நடக்காமல் போனது இப்போது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே இந்த 3 பேரும் மிகப்பெரிய நஷ்டத்திலே, சோகத்திலே இருக்கிறார்கள். அதைவிட தமிழ்நாட்டு மக்களும் சோகத்தில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தவறான முன்னுதாரணம் இப்போது நடந்திருக்கிறதே என்று. இல்லை, டிடிவி தினகரன் முதலமைச்சராக வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படிங்கிறத பாஜக உறுதியாக நம்புவதாக எஸ்ஆர் சேகர் சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு எதையாவது ஒரு காரணம் சொல்லணுங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் கட்சியை பொறுத்தவரை மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் எந்த இடத்துல அவர் முதலமைச்சர் பதவியை சொல்லவில்லை. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு பெருந்தன்மை உள்ளவர் தான் தினகரன் அவர்கள். அதனால அவரை எப்படியாவது சிண்டு முடிய பாக்குறாங்க. அதெல்லாம் எங்க கிட்ட முடியாது. இப்போ அவர் வேட்பாளர்கள் அவரை வேட்பாளராக தேர்ந்தெடுக்க சொன்னார். ஒரே ஒரு கேள்வி, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அவர் எந்த தொகுதிக்காவது பொறுப்பாளராக அதிமுக அவரை நியமித்திருக்கிறதா? யாரு? ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரோட தொகுதிக்கு அங்க தேர்தல் பொறுப்பாக வேலை செஞ்சவர் அவர் 88ல. என்னுடைய கேள்வி, அதிமுகவினுடைய ஒரு தேர்தலில் முதலமைச்சர் ஒருவரை தொகுதி பொறுப்பாளராக நியமித்த வரலாறு அதிமுகவில் இருக்கிறதா? இப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதிக்கான பொறுப்பாளராக கட்சி நியமித்திருக்கிறது என்றால் எப்போது வேண்டுமானாலும் அவர் தூக்கப்படலாம்னு சொல்றாரு. அவர் அவரே பெருந்தன்மை, நானே தேர்தல் பணியாற்றிட்டு இருக்கார் முதலமைச்சர். அதனால இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே களத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்க தான். தலைவர்களாக இருந்து சோ காட்டக்கூடிய தலைவர்கள் யாருமே கிடையாது. அதனால அவருடைய வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது டிடிவி தினகரன் அவர்களை எங்களுடைய கட்சியுடைய ஆட்சி மன்ற குழு, முதலமைச்சர் உட்பட எல்லோரும் வேண்டுகோள் வைத்துத்தான் அவரை வேட்பாளராக நிறுத்தினார். அவர் ஒன்றும் விரும்பி வரல. நாங்க தான் நிக்க சொன்னோம். ஏன்னா கட்சியில் நீங்க நின்னா நல்லா வலுவா இருக்கும், நிக்கணும்னு சொன்னோம். அவர் நின்னார். இதுதான் ஒழிய இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேணா ரத்து பண்ணியிருக்கலாம். ஆனால் ஜனாதிபதி அவருடைய தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது எந்த எம்பி தஞ்சாவூரிலே பேசிய நடராஜன் ஓபிஎஸ் தொடருவார் என்று சொன்னார் முதல் மந்திரியாக. தேர்தல் நடக்கும். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் தூக்கிட்டாங்க. எனவே அவர்களுடைய வாக்கு எங்க கிட்ட தான் இருக்கும். யாரெல்லாம் எங்களை விட்டு ஓடினார்களோ மனம் திருந்தி வருவார்கள். வந்தால் சகோதர பாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். ஒரு கடைசி ஒற்றை கேள்வி எஸ்ஆர் சேகர் உங்ககிட்ட. ஏப்ரல் 17ஆம் தேதி இரட்டை இலை சின்னம் அதிமுகவினுடைய இந்த இரு பிரிவுகளில் யாருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது?
அவர் விரும்புகிறவர் சரியான கேள்வி. சரியான ஆளுகிட்ட சரியான மிக நல்ல கேள்வி. ஆனால் இதை நீங்க கேட்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனரை பார்த்து. இல்ல, எனக்கு ஏனென்றால் ஏற்கனவே ஒரு இல்ல, நாஸ்ட்ரடாமாகவும் ஏற்கனவே ஒரு ஜோசியராகவும் சொல்லி எனக்கு ஒரே ஒரு இவர்களுக்கு கிடைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி சட்டபூர்வமாக ஏற்கனவே என்ன சொல்லி முடிவுங்கிறது அது பிரகாரம் தேர்தல் நடந்து வந்திருக்கிறது இல்ல, என்று சொல்லி சட்டபூர்வமாக என்ன அவர்களெல்லாம் முடிவுங்கிறது தேர்தல் ஆணையம் மனம் எடுக்கட்டும். எல்லாம் ஓய்ந்து போய் மாய்ந்து போய் காய்ந்து போய் இருக்கிறார்கள். இப்ப புதுசா சட்டபூர்வமாக என்ன முடிவு என்பது தேர்தல் ஆணையம் எடுக்கட்டும். பாஜக, தமிழக பாஜக இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறது, அவ்வளவுதான். நீங்க நினைக்கிறது சொல்லலாம். இல்ல, எங்களுக்கு யாருக்கு கிடைத்தாலும் சந்தோஷம்தான். அதனால எங்களுக்கு இதுல வந்து இன்னாருக்கு தான் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காகவும் எந்த அஜெண்டாவும் கிடையாது. எனவே இந்த கேள்விக்கு எங்களுடைய பதில் இதுதான். யாராவது ஒருவருக்கு, ஆனால் கண்டிப்பாக இரட்டை இலை கிடைக்கும், அப்படித்தானே? எல்லாருக்கும் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில கிடைக்கும். எங்கள் அத்தனை பேரும் இரட்டை இலைங்கிற சின்னத்தை உறுதிப்படுத்துறதுக்காக கேட்டேன். அவர் சொன்னா கரெக்டா. நிச்சயமாக. நன்றி சார். இரட்டை இலை ஏப்ரல் 17ஆம் தேதி யாருக்கு கிடைக்கும் முத்துக்குமார் சார்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு தினகரன் அன்னைக்கு தான் கிடைக்கும். தினகரன் கிடைக்கும். மேடம், உங்களுக்கு அவர் தினகரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா எங்களுக்கு தான் கிடைக்கும். தொண்டர்களுடைய ஏகோபித்த ஆதரவு உள்ளவங்களுக்கு தானே நிச்சயம் கிடைக்கும். தலைவர் அப்படி ஒரு பைலா தானே போட்டுட்டு போயிருக்காங்க. நிச்சயமா எங்களுக்கு தான் கிடைக்கும். கோவை செல்வா சார். அதாவது அதிமுகவில் தாய் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மனம் திருந்தி நாம் செய்தது தவறு என்று திருந்தி வருவார்கள். வருவோரை ஏற்றுக்கொள்வோம். எந்த விதத்திலும் குழப்பம் இல்லாமல் கட்சியை காப்பாற்றுவோம். இரட்டைகளையும் பெறுவோம், கட்சியையும் பெறுவோம், ஒற்றுமையாக இருப்போம். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 100% வெற்றி பெறுவோம். கமல் செல்வேந்திரன் சார், நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர்ங்கிற முறையில் ஆர்கே நகர் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த இரட்டை இலை பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு வந்து அது பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய விருப்பத்தை சார்ந்திருக்கு. நம்ம சேகர் விருப்பப்பட்டால் ஏதாவது நடக்கலாம். அதை அவர் சொல்ல மறுக்கிறாரு. இலை யாருக்கு கிடைக்கும்ன்றது வேறு விஷயம். யாருக்கு இலை கிடைச்சாலும் இலையில மக்கள் விருந்து வைக்க மாட்டாங்க. அதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அந்த விருந்து வைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 5 அரசியல் ஆளுமைகளுக்கும் கேள்வி நேரம் நடந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.